அஸ்ஸலாமு அலைக்கும். வாழைப்பூ வடை எப்படின்னு பார்ப்போமா? இது வாழைப்பூவில் செஞ்ச வடை. வாழைப்பூ வடை எல்லாருமே வழக்கமாக செய்வோம். இது வாழைப்பூ எல்லாம் கட் பண்ணி போடுவோம். இது வாழைப்பூவை அரைச்சிட்டே போடுறது. அதுக்கு முதல்ல கடலைப்பருப்பு. இது ஒரு 150 கிராம் கடலைப்பருப்பு. இதுக்கு தகுந்த அளவு வேணுங்கிறவங்க கூட குறைய போட்டுக்கலாம். இதுக்கு 2 வரமிளகா, கொஞ்சம் சோம்பு, உப்பு போட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இல்லாமல் கரகரப்பாக அரைச்சி வச்சுக்கணும். அதே ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு வாழைப்பூ சுத்தம் பண்ணது அதையும் அரைச்சி வச்சுக்கணும். வாழைப்பூ எப்போவுமே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிரும். அதை பற்றி ஒன்றும் பயம் இல்லை. நம்ம ஏற்கனவே சுத்தம் பண்ணி தான் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அதில் மல்லி இலை, வெங்காயம் நறுக்கினது, பொடியாக நறுக்கினது, இஞ்சி தட்டின இஞ்சி, இது மிளகாய், பச்சை மிளகாய் அவங்க காரத்து மாதிரி போட்டுக்கலாம். மறுபடியும் கொஞ்சமாக சோம்பு போட்டு நல்லா பிசைஞ்சிடணும். பிசைஞ்சு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்கணும். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பிசைஞ்சு அது நம்ம வடை தட்டுற அளவுக்கு உருண்டை பிடிச்சி நம்ம வடையாக தட்டி வச்சுக்கிட்டு அது எண்ணெயில் பொரித்து எடுக்கிறது தான். அது எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸு, பெருசாகவும் போடலாம், சின்னதாகவும் போடலாம், அவங்கவுங்க சைஸு. அதை தட்டி நம்ம எடுத்துக்கலாம். இது சும்மா கம்மியாக தான் போட்டிருக்கு. ஒரு 150 கிராம் பருப்பு. அதுக்கு ஒரு 11 வடை வந்திருக்கு. அது இப்போ எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா ஒரு வடையை அதில் சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துட்டோம்னா வாழைப்பூ வடை ரெடி ஆகிடும் நமக்கு. இது வாழைப்பூவையும் அரைச்சிட்டு செய்கிறோம்னு சொன்னால் நம்ம வாழைப்பூ நறுக்கி தான் போடுவோம். அது சாதாரணமாக கடலை சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டு தான் இருக்கும். இந்த வாழைப்பூ அரைச்சி செய்யும்போது நமக்கு வாழைப்பூ வாசனை கிடைக்கும். நல்லா அந்த வாழைப்பூ வடை தான் சாப்பிட்றோங்கிற அந்த டேஸ்ட்டு ஃபீலிங் கிடைக்கும். அதை கட் பண்ணி போடும்போது நம்ம கடலை வடையில் வெங்காயம் போட்டு சுடுவோம்ல, அந்த மாதிரி தான். அவ்வளோ அந்த டேஸ்ட்டு தெரியாது. இதை அரைச்சிட்டு போடும்போது அந்த வாசனை, வாழைப்பூ வாசனை நல்லாவே நமக்கு கிடைக்கும். அதனால தான் அரைச்சிட்டு சுடுறது. இப்படியே ஒரு முறை சுட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும் வடை. நல்லா பொறுப்புருண்டும் கிடைக்கும். கொஞ்சம் பதம்லாம் போகாது, பொறு நல்லாவே இருக்கும். வாழைப்பூ வடை நல்லா பொரிஞ்சிடுச்சு. அடுப்பையும் மீடியமாக வச்சு சுட வேண்டியது தான். நல்லா பொரிஞ்சு எடுத்த வடையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். மீதி இருக்கிறதையும் அதே மாதிரியே வறுத்து எடுத்துக்கலாம். இதுதான் சாயந்தரத்தில் டீ டைமுக்கு சூப்பராக இருக்கும். டீ குடிக்கும் போது இது 2 வடை சாப்பிட்டு டீ குடித்தா சூப்பராக இருக்கும். சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.